சாம்சங்கை பொறுத்தவரையிலும் எல்லா பிரைஸ் ரேஞ்சிலையுமே ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஃபோன்ஸ் கிடைக்குங்க. அண்ட் ஒரு சில சின்ன சின்ன கேப்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுற விதமாக சாம்சங் அப்பப்போ ஒரு ஃபோன்ஸை லான்ச் பண்ணிட்டு வராங்க, அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டும் வராங்க. அண்ட் இந்த தடவை இப்போ ஒரு பெரிய ரூமர் பரவிட்டு இருக்கு. அண்ட் இந்த ரூமர் என்ன ரூமர் அப்படின்ட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த ரூமரில் இருக்கிற ஃபோன் என்ன ஃபோனு, இதோட ப்ரைஸ் என்ன, இதோட லான்ச் டேட் என்ன, இதோட ஸ்பெக் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்கள் மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்கள் மகேந்திரன். சாம்சங் லாஸ்ட் இயர் தன்னோட பிரீமியம் ஃபிளாக்ஷிப் மாடலான S10க்கு ஒரு லைட் எடிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் இதில் அவங்களோட கிளாஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு கிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு மெட்டீரியல், பிளாஸ்டிக் அண்ட் கிளாஸு அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு புது மெட்டீரியல் வச்சு அவங்களோட ஃபோனை டிசைன் பண்ணி அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு 40,000 45,000 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது சூப்பரான சக்ஸஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ஒரு பெரிய ரூமர் பரவிட்டு இருக்கு. தன்னோட அடுத்த ஃபிளாக்ஷிப் பிரீமியம் மாடலான S20க்கு ஒரு லைட் எடிஷன் அதை அனௌன்ஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரூமரா தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்க, லைட் எடிஷன் அப்படின்ட்டு ஒரு தரப்பு சொல்லுது, அண்ட் இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க FE அதாவது ஃபேன் எடிஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் சாம்சங்ல S20க்கு ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல ஒரு மொபைல் போனை லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க 4th குவார்ட்டர்ல அனௌன்ஸ் பண்ண போறதா, லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 4th குவார்ட்டர் அப்படின்னாக்க செப்டம்பர் லாஸ்ட் வீக்காக இருக்கலாம், இல்லாட்டி அக்டோபர் 1st ஆர் 2nd வீக்ல இது அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இதோட பிரைஸ் என்ன இருக்கும் அப்படின்றது நம்ம ஸ்பெக்லாம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்ப்போம். ஸோ இதோட டிஸ்பிளே அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க, இதுக்கு முன்னாடி வரையிலும் 60 ஹெர்ட்ஸ்ல இதோட ரெஃப்ரெஷ் ரேஷியோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக கன்ஃபார்ம் ஆயிருக்கிற ரூமர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க 120 ஹெர்ட்ஸ்ல இதோட டிஸ்பிளே இருக்க போகுது. அண்ட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா UHDல இருக்க போறது இல்லைங்க. இது ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல அவங்க அனௌன்ஸ் பண்ண போறதுனால இதை Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட கொடுக்க போறாங்க. அண்ட் சாம்சங்கை பொறுத்த வரையிலும் அவங்களோட டிஸ்பிளே ரெசல்யூஷன்லையும் சரி, டிஸ்பிளே குவாலிட்டி, கிளாரிட்டி இதில் எதுலையுமே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக டிஸ்பிளே சூப்பராக இருக்க தான் போகுது. அண்ட் அது மட்டும் இல்லை, இதோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை டிஸ்பிளேல சென்டரில் ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. இதோட டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 3.3 மில்லிமீட்டர்ல இருக்க போகுது. ஸோ இந்த 3.3 மில்லிமீட்டர் டயாமீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பஞ்ச் ஹோல்ல இவங்களோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை மவுண்ட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த போன் அவங்களோட பிரீமியம் ஃபிளாக்ஷிப் மாடல்ஸ்ல இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னாக்க IP68 சர்டிஃபைடுங்க. அதாவது வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த போனுக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ ஹேசல் ஃப்ரீயா நீங்க இந்த போனை ஹேண்டில் பண்ணக்கூடும். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இது இதோட மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளாஸ்ல அவங்க பண்ண போறது கிடையாது. அண்ட் இதுவும் ஒரு கிளாஸ்டிக், அதாவது அந்த பிளாஸ்டிக் அண்ட் கிளாஸ் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்ல தான் இருக்க போகுது. ஸோ அப்பதான் அவங்களால காஸ்ட் கட் பண்ண முடியும். ஸோ இந்த போன்ல யூஸ் பண்ணிக்கக்கூடிய சிப்செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்னாப்டிராகனோட லேட்டஸ்ட் சிப்செட்டான 865 சிப்செட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 865 சிப்செட் ஒரு 5G சிப்செட்டுங்க. ஸோ இது 865 யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எல்லா மார்க்கெட்லையுமே 5G அண்ட் 4G காம்பேட்டபிள் ஃபோன்ஸ், அதாவது 2 எடிஷன்ல இதை லான்ச் பண்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு ரூமர்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போனை ரீசெண்டா கீக் பெஞ்ச்ல ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஸ்கோர்ஸ்லாம் என்ன அப்படின்றத நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 865 சிப்செட்டோட மினிமம் கிளாக் ஸ்பீடுன்னு பார்த்தாக்க 1.8 கிக்ங்க. அண்ட் இது ஒரு மினிமமான, அதாவது ரொம்பவே மினிமமா இது ப்ராசஸ் பண்ணிச்சுனாக்க 1.8 கிக்ல கிளாக் ஆகும். அண்ட் இதோட சிங்கிள் கோரோட ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க 737ம், மல்டி கோரோட ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க 2619ம் இதோட ஸ்கோர்ஸா செட் ஆயிருக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு தெரியும் பாருங்க, குவால்காமோட ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் Android 10 அது மட்டும் இல்லைங்க, இதில் 6GB RAM வேரியன்ட் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னாக்க சாம்சங் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் போன்ற மார்க்கெட்டுக்கு ஸ்னாப்டிராகனோட ப்ராசஸர் வச்சும், அண்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்க எக்ஸினாஸ்ல ஏதாவது ஒரு வேரியன்ட் சிப்செட் வச்சும் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. பட் S10 பொறுத்த வரைக்கும், S10ஓட லைட் எடிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க குளோபலி அவங்க ஸ்னாப்டிராகனோட சிப்செட் வச்சு தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னாக்க S20ஓட லைட் எடிஷன் ஆர் ஃபேன் எடிஷன் சொல்லக்கூடிய இப்போ லான்ச் பண்ணக்கூடிய எடிஷன்லையும் அவங்க ஸ்னாப்டிராகன் தான் குளோபல் வேரியண்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்னாப்டிராகனுக்கும் எக்ஸினாஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னாக்க, நிச்சயமா எக்ஸினாஸ் ஸ்னாப்டிராகனோட கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் கீழே தான் இருக்கும். S20ஓட கேமரா என்னவா இருக்கும் அப்படின்ற நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு ரிலேபிள் ட்வீட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, குறைஞ்சபட்சம் இதுல ஒரு 48 மெகா பிக்சலுக்கு பிரைமரி சென்சார் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு கம்மியா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன் அப்படின்னாக்க
S10 பொறுத்தவரையிலும் அவங்க பிரைமரி சென்சார்னு பார்த்தீங்கன்னாக்க 48 மெகா பிக்சலுக்கு ஒரு சென்சார் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது S20 அதுக்கு அடுத்த எடிஷன் அப்படின்றதுனால கண்டிப்பாக டவுன் கிரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ குறைஞ்சபட்சம் இதில் ஒரு 48 மெகா பிக்சலுக்கு இருக்கும். அண்ட் சாம்சங்கோட கேமரா எப்பவுமே உங்களுக்கு அவங்களோட டிஸ்பிளே மாதிரியே கேமராவும் சூப்பராக இருக்க போகுது. அண்ட் இன்னும் காஸ்ட் கட்டிங்காக அவங்க என்னென்னலாம் பண்ணிருக்கலாம் அப்படின்னாக்க உங்களுக்கு இதில் ஃபிளாட் ஸ்க்ரீன் தான் வரப்போகுது, எட்ஜ் ஸ்க்ரீன்லாம் வரப்போகிறது இல்லை. அதாவது ப்ரீமியம் ஃபிளாக்ஷிப் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே வரும். அந்த மாதிரியான கர்வ்டு டிஸ்பிளேஸ்லாம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த காஸ்ட் கட்டிங்காக இவங்க இதில் கண்டிப்பாக ஃபிளாட் ஸ்க்ரீன் தான் இருக்க போகுது. அண்ட் 3 கலர் வேரியண்ட்ல இது லான்ச் ஆக போகிறதா ஒரு ரூமரும் இருக்கு. அண்ட் அந்த கலர் வேரியன்ட்ஸு மற்ற எல்லா டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 5 அன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 45,000லேருந்து 50,000க்குள்ளார ஒரு 48,000 அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும் அப்படின்றத என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. எது எப்படி இருந்தாலும் வேற எந்த ஒரு மாடல்ஸும் எந்த ஒரு மேனுஃபேக்சரரோட ஃபோன்ஸும் யார் கையிலையும் இருக்கக்கூடாது. என்னோட ஃபோன்ஸ் தான் என்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கணும், ஒய்டா இருக்கணும் அப்படின்றது சாம்சங் ரொம்பவே கவனத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்காக தான் இந்த மாதிரியான லைட் எடிஷன்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கறது எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னாக்க S20க்கு ஈக்குவலண்ட்டாக MIயோட 10 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 128 GB மெமரி வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000க்கும் 256 GB மெமரி வேரியன்ட் உங்களுக்கு 55,000க்கும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.